வணக்கம் மக்களே. இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ. அதனால ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஸோ நீங்கள் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, ஏதாவது ஒரு ஈவெண்ட்டுக்கு, ஃபங்க்ஷனுக்கு, என்ன ஈவெண்ட்டாக வேணா இருக்கட்டும், அதுக்கேற்ற மாதிரியான கிஃப்ட். ஆனால் வந்து எனக்கு அஃபோர்டபுள் ரேஞ்சில் இருக்கணும், யூனிக்காக இருக்கணும், பார்க்கறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கணும், ரொம்ப மெமரபிளாக இருக்கணும் நான் கொடுக்குற கிஃப்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா, ஸோ நீங்கள் போக வேண்டிய இடம் ரங்கநாதன் ஸ்ட்ரீட்டில் இருக்க பாண்டியன் ஸ்டோர். மேக்ஸிமம் நம்ம எல்லாருக்குமே பாண்டியன் ஸ்டோர்னால் ஞாபகம் வர ஒரே விஷயம் என்னென்னா, வளையல் கடை, கிளிப் இருக்கும், கம்பல் இருக்கும், ஆக்சசரிஸ் இருக்கும், இதான் நமக்கு தெரிஞ்சது. அப்படியே செகண்ட் ஃப்ளோர் தேர்ட் ஃப்ளோர் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கடலே இருக்குது கிஃப்ட்டுக்கு. ஸோ அங்கே இல்லாத ஐட்டம்ஸே கிடையாது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்கும், இன்னொரு ஆப்போசிட்டில் பார்த்தோம் அப்படின்னா டைலரிங் ஆக்சசரிஸ், மெட்டீரியல், ரெடிமேட் ப்ளவுசஸ்லாம் அவ்வளோ அஃபோர்டபுள் ப்ரைஸில் வச்சுருக்காங்க. குவாலிட்டி வைஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. ஸோ இது வந்து பெய்ட் ப்ரொமோஷன்லாம் கிடையாதுங்க மக்களே. நானே வந்து எனக்கு ஒரு சில திங்ஸ்லாம் வாங்க வேண்டியது இருக்குது அப்படின்னா நான் கண்டிப்பாக கண்ணை மூடிக்கிட்டு போகிற இடம் வந்து பாண்டியன் ஸ்டோர். அந்த ஸ்டோர் வந்து எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அவ்வளோ விஷயங்கள் வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்தது. ஸோ என்ன மாதிரி வந்து காசை தேவையில்லாமல் நிறைய செலவு பண்ணக்கூடாது, இருக்கிற காசில் வந்து செலவு பண்ணணும். கடன் வாங்கி ஆடம்பரத்துக்காக மற்றவங்களுக்காக நம்ம செலவு பண்ண மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு விஷயமா பார்த்து தான் பண்ணுவீங்க. நிறைய பேரோட கருத்து என்னென்னா, நான் நிறைய விஷயங்கள் வந்து மெனக்கெட்டு வேலையை வந்து அதிகமாக்கி பண்ணுவேன். ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா, ஒரு ட்ரெஸ்ஸு வந்து ஒரு இடத்துல கம்மியாக கிடைக்கிது, குவாலிட்டியாக கிடைக்கிதுன்னா அதுக்காக நான் ட்ராவல் பண்ணி கஷ்டப்பட்டு போய் வாங்குவேன். ஸோ இதெல்லாமே எப்படி அப்படின்னு நான் பார்க்குறேன் அப்படின்னா, நம்மளோட ஃபேமிலியை எப்படி பட்ஜெட்குள்ளே கடன் வாங்காமல் நடத்துறது அப்படின்றதுக்காக நானும் சரி என்னோடய ஹஸ்பண்டும் சரி பிளான் பண்ணுற ஒரு விஷயம். மீன் மார்க்கெட் போனோம் அப்படின்னா எங்கே ஹோல்சேலில் கிடைக்கும், எங்கே குவாலிட்டியாக கிடைக்கும் அப்படின்னு பார்த்து வாங்குவோம். ஸோ அந்த டைமில் எது கம்மியாக இருக்கும் அந்த மாதிரியான ஃபிஷ் வந்து வாங்கி சாப்பிடுவோம். இதெல்லாமே ஒரு சின்ன ஐடியாவாக கொடுக்குறேன். இதெல்லாமே எதுக்காக நம்ம பண்ணுறோம், கடன் இல்லாமல் ஒரு லைஃப்பை லீட் பண்ணணும், நம்ம பசங்களுக்கு வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கொடுக்கணும். சேவிங்ஸ் செகண்டரி, கண்டிப்பாக சேவிங்ஸ் முக்கியம். நமக்கு ஒரு மெடிக்கல் எமர்ஜென்சி வந்துச்சு அப்படின்னா யாருக்கிட்டையும் கையேந்தாமல் பண்ணணும். ஏன்னா இந்த காலத்தில் நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு உதவின்னு போய் நிற்கும்போது ஃபஸ்ட்டு பண்ணிடுவாங்க, அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க, அவங்களோட தயவுல தான் நம்ம வாழ்ந்தோம்னு சொல்லிட்டு. அதனால அதை மட்டும் நான் எதிர்பார்க்கவும் மாட்டேன், அதை பண்ணவும் மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன், நிறையவே ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன். நானும் சரி என்னோட ஹஸ்பண்டும் சரி எங்களுக்காக நாங்கள் எதுவுமே வாங்கிக்க மாட்டோம். ரொம்ப பார்த்து செலவு பண்ணணும் அப்படின்றதுல வந்து கொஞ்ச நாளாக நாங்கள் நிறைய வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். இதை வந்து ஒரு டிப்பாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். இங்கே வந்து எனக்கு ஒரு கிஃப்ட் வாங்க வேண்டியது இருந்தது. அந்த கிஃப்ட்டை எல்லாமே வாங்கிட்டு ஸோ அங்கேயே வந்து பேக் பண்ணியும் கொடுத்துட்றாங்க. பேக்கிங்க்கு வந்து 10 ருபீஸ் தான் வாங்குறாங்க. எல்லா டைப்லையுமே கிட்ஸுக்கு, பெரியவங்களுக்கு, உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட் ஐட்டம்ஸ் வேணுமோ எல்லாமே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதுக்கு பெஸ்ட்டான ஒரு பிளேஸு. ஸோ பர்த்டே பார்ட்டிக்கெலாம் போகிறீங்க அப்படின்னா ஸோ அங்கே தேவையான குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா டாய்ஸுமே வந்து ரொம்ப குட்டி பசங்க, அதோட கொஞ்சம் மீடியமாக இருக்க பசங்க எல்லாருக்குமே வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம பெண்கள் வந்து குடும்பத்தில் நிறைய விஷயங்கள மாற்றத்தை கொண்டு வரணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம மாறணும். ஃபுட்டை வேஸ்ட் பண்ணக்கூடாது, ஒரு விஷயத்தையும் பார்த்து செலவு பண்ணணும். இதில் எல்லாமே நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா சிக்கனமான வாழ்க்கை அப்படின்றது கசப்பான விஷயமே கிடையாது. கடன் இல்லாமல் மனசுக்கு நிம்மதியாக யாருக்கும் நம்ம கை கட்டி பதில் சொல்லாமல் வாழ்கிறதுக்கான ஒரு வாழ்க்கை. அதுக்கப்புறம் நமக்கு வந்து பெருசாக ஃபேமிலி சப்போர்ட்டோ, பேக்ரவுண்டோ இல்லைன்னா சேவிங்ஸோ இல்லை அப்படின்னா அதை நம்ம உருவாக்கணும். யாருமே நமக்காக எதுவுமே சேர்த்து வச்சுட்டு போயிருக்க மாட்டாங்க, நம்ம தான் அதை உருவாக்கணும். ஸோ அப்படி உருவாக்குறதுல ஒரு பெரிய சந்தோஷம் இருக்குது. ஏதோ ஒன்று பண்ணிகிட்டே இருக்கும்பொழுது கண்டிப்பாக லைஃப்பில் ஒரு மாற்றங்கள் வரும். எனக்கு சாஃப்ட் டாய்ஸ்னால் அவ்வளோ பிடிக்கும். எங்கள் மாமியார் வந்து இது சொல்லிகிட்டே இருப்பாங்க, என்ன நீ குழந்த மாதிரி இவ்வளோ டாய்ஸ் வச்சுருக்கேன் அப்படின்வாங்க. எனக்கு கல்யாணம் என்கேஜ்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து மோகா ஒரு கிஃப்ட் கொடுத்துருந்தாரு. அது வந்து ஒரு பெரிய பொம்மை, அது கூடவே தான் நான் இருப்பேன். எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் அந்த பொம்மை. ஸோ அதுக்கப்புறம் அதை ஆஃப்டர் மேரேஜ் வரைக்குமே நான் வச்சுருந்தேன். பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அதை நாஸ்தி பண்ணிட்டேன். அதுக்கப்புறம்
நான் அதை தூக்கி போட்டாச்சு. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நான் ஒரு 15லிருந்து 20 டாய்ஸ் வந்து வச்சிருந்தேன். அவ்வளோ பார்த்து பார்த்து வாங்குவேன். எங்கே போனாலும் வச்சிருப்பேன். ஆனால் நம்ம அதெல்லாமே வச்சு அழகு பார்க்குற அளவுக்கு நம்ம வீடு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால பசங்க வளர்றதுனால மெயின்டைன் பண்ண முடியாமல் போன வருஷம் தான் நான் எல்லாத்தையும் தூக்கி போட்டேன். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்க. ஒரு சிலருக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இல்லை. ஏன்னா எங்கே போனாலும் ஃபர்ஸ்ட் என் கண்ணு வந்து இந்த மாதிரி டாய்ஸ் பக்கம் போயிடும். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டாய்ஸ் கிடையாது, சாஃப்ட் டாய்ஸு. இந்த மாதிரியான ரொம்ப யூனிக்கான கிஃப்டெல்லாம் வாங்கணும் அப்படின்னா நம்ம பாண்டியன் ஸ்டோரை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து பர்சனலாக அவ்வளோ பிடிச்சிருந்தது. அஃபோர்டபுள் ப்ரைஸில் நல்ல பொருளை வந்து நம்ம கொடுக்கணும். நம்ம சிக்கனம் அப்படின்ற பேரில் ரொம்ப மொக்கையான கிஃப்டெல்லாம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அதையே நம்ம பார்த்து கொஞ்சம் தேடி கண்டுபிடிச்சி வாங்கணும் அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்களை வந்து கொடுக்கலாம். அதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக தான் நான் இந்த வீடியோவை பதிவு பண்ணுறேன். கிஃப்ட் ஐடியாஸ் யாராவது தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த ஷாப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி மக்களே. எங்களோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. கண்டிப்பா நம்ம ஒரு விஷயத்த தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கும் பொழுது வெற்றிகள் கண்டிப்பா நமக்கு கிடைக்கும் அப்படின்றதுல நான் நம்புறேன். சீக்கிரமா வெற்றியோட உங்க எல்லார்கிட்டையும் வந்து, ஏன்னா வெற்றி அடையாத வரைக்கும் நான் பேசுறது எல்லாமே உங்களுக்கு முட்டாள்தனமா தான் தெரியும். இந்த மாதிரி பெருசா என்ன பண்ணிட்டாங்க, இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று நான் அச்சீவ் பண்ணிட்டு பேசினேன் அப்படின்னா அதுக்கான பவர் ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். அதுக்காக எனக்கு இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. என்ன சொல்றது தெரியல, நிறைய ஒரு மாதிரி போயிட்டுருக்கு. எல்லாமே வந்து சீக்கிரமாக மாறும். எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்ற அந்த விஷயத்த நான் ரொம்ப நம்புகிறேன். நல்ல தாட்ஸை வந்து வச்சுக்கோங்க, நல்ல எண்ணங்களை வச்சுக்கோங்க. எப்படா மற்றவங்கள வச்சு செய்யணும்னு நினைக்காதீங்க. அது என்னைக்காவது ஒரு நாள் நமக்கே அது ரிட்டர்ன் ஆகும். நம்ம மனசுக்கும் அது நிம்மதி இல்லாமல் போகும். இருக்கிறது சின்ன லைஃபு. ஹாப்பியாக இருங்க, ஜாலியாக இருங்க. கீப் சப்போர்ட்டிங் மக்களே. நன்றி, வணக்கம்.